நீங்க அப்படி என்னதான் எதிர்பார்க்கிறீங்க உறவுகளிடம்? சில உறவுகளுடைய அன்பு என்பது ரோஜா பூ மாதிரி பார்த்த உடனேயே மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடியது. இன்னும் சொல்லணும்னா பார்க்கும் நேரமெல்லாம் முகமலர்ச்சியை தரக்கூடியது. அதே ரோஜாவை பறிச்சு கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா முதல்ல கை வலிக்கும், அப்புறம் கண்ணு வலிக்கும். பட் அந்த ரோஜா தன் நிலையிலிருந்து மாறவில்லை, நம் எண்ணங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ரோஜா பூ ஆர் ஒரு பூங்கொத்து வாங்கிட்டு போறோம். எதுக்கு? அவங்களுக்கு ரோஜா பூ பிடிக்கும்னா ஆர் நமக்கு ரோஜா பிடிக்கும்னா? நோ, டு எக்ஸ்பிரஸ் யோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அந்த ரோஜாவை கொடுத்ததும் அதோட அந்த ரோஜாவோட வேலை முடிஞ்சுது. அத அந்த நபரின் ஞாபகார்த்தமா வேணா அது வாடினதும் அதை நம்ம நோட்டுக்குள்ள வச்சுக்கலாமே தவிர மற்றபடி நமக்கும் ரோஜாக்கும் என்ன கனெக்ஷன்? சோ அன்பு, காதல், சகோதரத்துவம், நட்பு என்பது ஒரு எமோஷன், ஒரு உணர்வு. பட் அது மட்டும் நம்மோட அல்டிமேட் உணர்வு கிடையாது. அதை தாண்டி பசி, தூக்கம், கோபம், சோர்வு, இப்படி மற்ற பிற உணர்வுகளும் உண்டு. அதுவும் நம்மை ஆளுகை செய்கிறது. சோ எந்த உறவையும் அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நமக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லாதீங்க.